கம்பு, கேப்பை, சோளம், உளுந்தெல்லாம் போட்டு ஒரு பணியார மாவு. அதில் பார்த்திங்கன்னா கேரட், வெங்காயம்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக தக்காளி சட்னி, தேங்காய் சட்னியோட சாப்பிட்டாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. லஞ்சுக்கு சாதம், கொஞ்சம் தயிர், அப்புறம் வடை கொஞ்சம் போட்டிருந்தேன். ஒரு 10 வடை மாதிரி கொஞ்சம் மிக்சியில் அரைச்சி போட்டுறது. ரசம். இன்றைக்கி காய் வந்து பீன்ஸ் பொரியல். ரொம்ப நாள் ஆச்சு பீன்ஸுமே வச்சு. சரி பீன்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது. அப்புறம் வெண்டைக்காய் பச்சடி. வெண்டைக்காய் பச்சடியும் வைக்கிறதில்ல, எப்போ பாரு வதக்கிறது. இன்றைக்கி வெண்டைக்காய் பச்சடி வச்சாச்சு. அதே வடை கொஞ்சம் ஒரு போட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு பேட்ச் போட்டு இன்னொரு பேட்ச் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பளம் ஒரு 4-5 அப்பளம் வறுத்து வச்சாச்சு. பாயசம் வந்து இன்றைக்கி பால் பாயசம் பண்ணேன். கொஞ்சம் முன்னாடியே பண்ணதுனால அப்படி இருக்குப்பா. ஜவ்வரிசி, கொஞ்சம் சேமியா, அப்புறம் முந்திரி, எல்லாம் ஏலக்காய் எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு பால் பாயசம். சாம்பார், எல்லா காய்கறிகளும் போட்டு ஒரு சாம்பார். அப்புறம் ரசம் வச்சுருந்தானுங்களா. இதோட இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, சாயந்தரம் சாமி கும்பிட்றதுக்காக கடலை ஊற போட்டிருக்கேன். இந்த சுண்டல் வந்து பச்சை சுண்டல். அதை ஊற வச்சாச்சு. பாப்பா வந்து மாவளை தோரணம் அவங்களாவே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பாப்பாவும் தம்பியும் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. எல்லோரும் ஹெல்ப் பண்ணுச்சுங்க. இல்லைன்னா உண்மையிலே என்னென்னா இன்றைக்கி ரொம்ப முடியலை வேலை பார்க்கவே. எல்லாம் ஹெல்ப் பண்ணோன்னே எல்லா வேலையும் முடிச்சுட்டு லஞ்ச் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு, பாப்பா தான் உருளியில் பூக்களும் போட்டு வச்சாங்க. ஃபஸ்ட்டு நான் சரி நடுவில் இந்த ரோஸ் வச்சுட்டு அப்படி வச்சேன். அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களே வச்சுக்கிட்டாங்க. சரி நீங்கள் பிடிச்ச மாதிரியே செய்யுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சுண்டலை தாளிச்சாச்சு. அப்புறம் கொழுக்கட்டை வந்து மடை கொழுக்கட்டை தான், ஆனால் இலையில மடித்து பூரணம் வந்து தேங்காயும் கொஞ்சம் முந்திரியும் போட்டு சர்க்கரை போட்டு கலந்துருக்கேன். இனிப்பு கம்மியாக தாங்க எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. அப்படி இருந்தால் திகட்டாதுன்றதுனால நான் ஸ்வீட் எப்போயுமே கம்மியாக தான் செய்வேன். நல்லா சூப்பராக சாப்பிட்டாங்க எல்லாருமே. அப்புறம் இந்த சந்தனம் வந்து இலச்சி, சந்தனக்கட்டையை இந்த கல்லில் இலச்சி பாப்பா எடுக்கிறாங்க. இது ஒரிஜினல் சந்தனக்கட்டை. இதை இலச்சி எடுத்து தான் புக்குக்கெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாங்க. அவங்களே தான் எல்லாம் இன்றைக்கி எடுத்து வச்சது. அப்புறம் தோட்டத்துலேருந்து ஸ்டார் ஃப்ரூட், நெல்லிக்காய் ஒன்று இருந்ததையும் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அதெல்லாம் வச்சு நம்ம தோட்டத்தில் வந்தது ஒன்றுனாலும் அதை வச்சு சாமி கும்பிடும்போது அதில் ஒரு தனி சந்தோஷம்தான் இல்லைங்களா. இதெல்லாம் வந்து பிள்ளைங்க பண்ணுறது ரொம்ப அதை விட எனக்கு சந்தோஷம். ஏன்னா பசங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் அம்மாவுக்கு முடியலை அப்படின்ற சமயங்களில் இந்த மாதிரி பசங்க ஹெல்ப் பண்ணி அதை சாமி கும்பிடும்போது, அப்பா நம்ம வந்து செய்ய முடியலனாலும் பிள்ளைங்க செய்யுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லா புக்ஸுக்கும் ஒன்று வைடா பாப்பா அப்படின்னா தம்பியோடது, தன்னோடது, அப்பாவோடது, ஆஃபீஸில் இருந்தது எல்லாம் எடுத்து வச்சு நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க.